100 கிராம் அளவுக்கு அரைச்ச கோழிக்கறி எடுத்துக்கிறேன். மல்லியை வந்து நான் ஒன்றும் பாதியமாக நொறுக்கி போட்டுக்கிறேன். மல்லி பெப்பரையும் தட்டி போட்டுக்கிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துக்கிறேன். வந்து நான் கொஞ்சம் நறுக்கிய கேப்சிகம், குடமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலர் கொஞ்சம், ரெட் கலர் கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் திட்டமாக உப்பு சேர்த்துங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துங்க. லெமன் நிறைய இல்லை, ஒரு 10 ட்ராப்ஸ் லெமன் போட்டுக்கிறேன். 10 ட்ராப் கொஞ்சம் லெமன் சேர்த்து ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சும்மா 2 டேபிள் ஆயிலெலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து இதில் இருக்கிற காரம் மசாலா எல்லாம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. கிரில் செய்கிற குச்சியில் இதை கொஞ்சம் கறி எடுத்து வச்சு இந்த கிரில் செய்கிற குச்சியில் உள்ள வச்சு நம்ம இதை சுத்த போடணும். நம்ம இப்படி வச்சுட்டு அழகாக இந்த கறியெல்லாம் எல்லாம் அழகாக விட்டுற மாரி இந்த கிரில் செய்கிற குச்சியில் உள்ள வச்சுட்டு அழகாக சுற்றிக்கலாம். அழகாக ஊற்றினத்தை அழகாக எடுத்து இதில் அழகாக வச்சுக்கலாம். குச்சி இப்படி ஒரு குச்சி எடுக்கிறோம். குச்சி எடுத்து அந்த குச்சியில் நம்ம அழகாக வச்சு இதை ஊற்றிக்கலாம். அழகாக கொஞ்சமாக வச்சுட்டு அழகாக குச்சியில் இதை அழகாக சுருட்டி குச்சியில் அழகாக ஊற்றிட்டு அழகாக இதை வைக்க வேண்டியது. அழகாக குச்சி தெரியுதா பார்த்தீங்கன்னா குச்சி இருக்குது. குச்சியில் முனையிலேருந்து அடி வரைக்கும் அப்படியே லேசாக அந்த கறியை ஊற்றிட்டு பொதியமான மிதமான குச்சி எடுக்கிறோம். மறுபடியும் குச்சி எடுக்கிறோம், கறியை எடுக்கிறோம். அந்த குச்சிகளை வச்சு அழகாக வச்சு நம்ம செடி மூடும். அழகாக வச்சு மூடினே வர வேண்டியது. அழகாக செஞ்சிட்டோம். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு வேக வைக்கலாம். மிதமான சூட்டில் அழகாக திருப்பி விட்டுட்டு அழகாக வேக வச்சு எடுக்கலாம். அப்படியே மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். அப்படியே வேகட்டும். மிதமான சூட்டில் இது வேக வச்சு அப்படியே வதங்கட்டும். கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். சும்மா அதில் 2 கப்பு போதும். திட்டமாக மாவு எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பக்குவமாக மாவு அழகாக ஊற்றிட்டோம். சின்ன உருண்டையாக ஊற்றி எடுத்துக்குவோம். நம்ம அதுங்காட்டி இங்கே ரெடி பண்ணி 5 உருண்டை வந்துச்சு. நம்ம அழகாக அதை ஒட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம். உள்ள கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு செஞ்சுட்டு அழகாக பாருங்கள் கட்டமாக செஞ்சு வந்துடுச்சு பாருங்கள. நம்ம கட்டமாக செஞ்சுக்கிறோம். அப்படியே இதை அழகாக வேகட்டும். அப்படியே உருண்டை எடுக்கலாம். கிளி போடுவோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். ஒன்று எடுக்கிறோம். பட்டர் தடவுறோம். பட்டர் தடவிட்டு இதில் வைக்கிறோம். பாருங்கள் வச்சுட்டு இந்த குச்சி மட்டும் அழகாக எடுத்துக்கலாம். பாருங்கள் அழகாக குச்சி மட்டும் எடுத்துட்டோன்னா அப்படியே இதெல்லாம் சும்மா அழகாக வெங்காயம் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சலாதெல்லாம் வச்சுக்கலாம். அதை அழகாக சும்மா துடைக்கிறோம். ஒன்று எடுக்கிறோம். இதில் வைக்கிறோம். இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு அந்த குச்சி அப்படியே எடுத்துங்க. குச்சி வந்துடுச்சு. கொஞ்சம் அழகாக வெங்காயம் அழகாக வச்சுக்கலாம். இப்படி வெங்காயத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் வெஜிடபிளாக உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு சலாது கூட உள்ளே வச்சுக்கலாம். அழகாக இப்படி வச்சுக்கலாம். வச்சு அப்படியே அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். எதனா வெஜிடபிள் வைக்கணும், சவுஸ் ஊற்றிக்கணும்னா ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பமே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள் என்ன சூப்பரான ஒரு துர்க்கீஸ் ஆதாவனா செஞ்சுட்டோம். பார்த்தீங்களா? துர்க்கீஸ் ஸ்டைலில் ஒரு டின்னர் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் அழகாக சப்பாத்தி செஞ்சுட்டோம். அழகாக உள்ளே அழகாக சிக்கன் செஞ்சு உள்ளே வச்சுட்டோம். அழகாக அப்படியே சாப்பிடுங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சவுஸ் வச்சுக்கலாம். நான் வெங்காயம் வச்சுக்கிறேன். அந்த கறியை உள்ளே வச்சுக்கிறேன். பட்டர் தடவிக்கிறேன். நான் வெறும் பட்டர் தடவிட்டு உள்ளே வெங்காயம் மட்டும் வச்சுக்கிறேன். பாருங்கள் என்ன சூப்பராக சுட அப்படியே ஆவி பறக்க இருக்குது.
அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி டின்னர் செஞ்சு சாப்பிட்றது இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இது துர்க்கி ஸ்டைலில் டின்னர் ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த துர்க்கி ஸ்டைல் டின்னர் அதை வேணால் எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.